ஜெய் சர்க்குருநாதா. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி இதே தீபஜோதியினுடைய அழகான ஒரு வீடியோவை அடியன் சமர்ப்பித்தேன். இதில் சில விஷயங்களை அடியன் சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த விஷயத்தை அடியன் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. குருநாதர் எவ்வளோ கிருபை பண்ணியிருக்கார் அம்மாவுடைய விழாவிற்கு அப்படின்றது புரியும். இந்த யாத்திரையில் வந்த ஏகப்பட்ட அடியார்கள், 200க்கும் மேற்பட்ட அடியார்கள், ஒத்தொத்தரும் தீபம், விளக்கு, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா தீப்பெட்டி, திரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வைபவம் நடக்க போகுதுங்கிறத தெரிந்து கொண்ட எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண சேத்திரமான உடுப்பி, அதாவது மேங்களூர்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில் உடுப்பின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்குது. ரொம்ப வைபவமான ஆலயம். அந்த உடுப்பியை சேர்ந்த ஆஷா ரவி பிரசாத் மற்றும் மங்களூரில் இருக்கக்கூடிய ரூபா ஹரிஸ் ஆகியோரால் திரி பண்டல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய திரி அங்கிருந்தபடி, அதாவது ஆஷா ரவி பிரசாத் மற்றும் ரூபா ஹரிஸ் அப்படின்றவங்க கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சேத்திரத்திலேருந்து அவர்கள் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண சேத்திரத்திலேருந்து அது கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அதுவும் யார் கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய ஷீரடி சாது அச்சுதானந்த சுவாமி ஐயாவுடைய திருக்கரங்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நினச்சி நாங்கள் அவ்வளவு ஆனந்தப்பட்டோம். ராதாகிருஷ்ணமாய் அன்னை ராதையினுடைய ஒரு ரூபமே. அந்த அன்னையினுடைய விழாவிற்கு பாபா காட்டிய கருணை, ஸ்ரீ கிருஷ்ண சேத்திரத்திலேருந்து திரிகளை கொண்டு வந்து அந்த திரிகளை பயன்படுத்தி இந்த தீபங்களை ஏற்றிவிட்டது ஒரு அபூர்வமாக இருந்தது. இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் அம்மாவினுடைய விழாவில் பாபா மற்றும் அன்னை பண்ணி கொண்டார்கள். அது ஒரு பதிவாக உங்களுக்கு வரும். அது எல்லாவற்றையும் பார்த்து அகமகிழ்ந்து, குருநாதருடைய அந்த கருணை எங்களுக்கு கிடைக்கல. குருநாதர் அருள்மலையாக பொழிஞ்சு தள்ளிட்டார். குருநாதருடைய அருள் கிடைக்கலங்கிறது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அவருடைய அருளை கொடுக்கல, மழையாக கொட்டி விட்டார். அதுதான் பரமசத்தியம். அந்த சத்தியத்தை தான் அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக அடியன் காட்டுறேன். பாபாவுடைய அருளால் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் நல்லா ஒத்து கவனிக்கணும். அதில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய அருளையும் அன்னையினுடைய கிருபா கடாட்சத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பக்திக்கு பகவான் எப்படியெல்லாம் செவிசாய்த்து தன்னுடைய காரியத்தை கொண்டு நடத்தி கொள்கிறார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த திரிகளை அனுப்பி வைத்த அந்த உடுப்பியைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் மங்களூரை சேர்ந்த அந்த பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அடியன் சாஷ்டாங்கமாக இந்த ஷிரடி சேத்திரத்திலேருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.